உண்டாகும். அவர் அழகுபடுத்துகிறவர். He will beautify you. அந்த இளைய குமாரன் வந்தவுடனே டாடி முத்தம் கொடுத்துட்டு அவர் சொன்னது, bring the best dress. சொல்லுங்க, bring the best dress. இந்த பூமியிலே பெஸ்ட கொண்டு வாங்கடா. bring the best dress. முதல் தரமான உடையை கொண்டு வந்து அவனுக்கு அணிவியுங்கள், அலங்காரப்படுத்துங்க. ஒரு தகப்பனுடைய ஆசையை பாருங்க, என் பிள்ளைகளை அலங்காரப்படுத்துகணும். ஆவியானவரை ட்ரெஸ்ஸால அலங்காரப்படுத்துகிறார். அப்படி அந்த ட்ரெஸ் போட்ட உடனே தான் மோதிரம் வருது, அதிகாரம் வருது, அப்புறம் தான் இந்த மிதியடி வருது. மிதியடி, மோதிரம் எல்லாம் மோதிரம் அதிகாரம், பிசாசின் மேல் வல்லமை. மிதியடி எதை குறிக்கிறது? சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு ஆர்வம், சமாதானம் தருகிற நற்செய்தியை அறிவிக்கிற ஆர்வம் தான் மிதியடி. அடிக்கடி நான் கனவுல மிதியடி காணாம போறத பார்ப்பேன். ஏன் ஆண்டவரே மிதியடியை காணா? நீ ஒழுங்கா சுவிசேஷம் அறிவிக்கல, அதனால அப்பக்கப்ப மிதியடி காணாம போகுது. உண்மையா? எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். இந்த கனவு தான். நான் என்னத்தை சொல்ல, என்னை மன்னிங்க ஆண்டவரை, இன்னைக்கு அறிவிக்கிறேன். காணா போய் தேடிட்டு போய் மிதியடி இருக்கா. எத்தனை முறை கனவு, நூற்றுக்கணக்கான கனவு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, எனக்கு அப்படித்தாப்பா வருது அப்பக்கப்ப. ஆமே, நம்ம லூசில் அம்மா சொன்னாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஒழுங்கா நற்செய்தி அறிவிக்கல, மிதியடியை தேட வேண்டியதான். எங்கே? கனவுல. இங்கே தேட போறதில்ல. ஹல்லேலூயா. ஆனா இந்த அபிஷேகம், இந்த யூனிஃபார்ம் வந்துட மிதியடி வருதுன்றார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம நெருங்க நெருங்க மிதியடி இருக்கு. மிதியடி காணாமற் போவது இல்லை.